வணக்கங்க. ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கு ராஜயோகம் கோடீஸ்வரி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் கும்பராசி தாங்க. நான் கோடீஸ்வரி ஆக போகிறேன்னா ராஜயோகம் வந்துருமா, இதெல்லாம் கண்டிப்பாக எதுவுமே இந்த மாதம் நடக்குமா, இந்த மாதிரி இவங்க நிறைய முறை சொல்லியிருக்காங்க. நிறைய முறை பார்த்துக்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இது உங்களுக்காண்டி நான் நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எது ஒன்று நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதை நான் எடுத்து சொல்லணும், அதை நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, இப்போ நான் முதல் நாள் நான் எடுத்துக்கிறோம் ஆகஸ்ட் மாதம். இப்போ இந்த மாதிரி நடக்காது எனக்கு தெரியுது. அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். மாத கடைசியில் நம்ம எடுப்போம். திருப்பி ஒரு மாதமே முடிஞ்சிருது. அப்போ நான் ராஜயோகம் ஆயிடுறேன்னா, இல்லை பெரிய கோடீஸ்வரி ஆயிடுறேன்னா, அப்போ உங்களுக்கே தெரியல, இல்லைங்க எனக்கு பெரிய நான் கோடீஸ்வரி ஆகிட்டேன் இந்த மாதம் முடிஞ்சோன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தா அதுலேயே உண்மை உங்களுக்குலாம் புரிஞ்சிடும்ல. அப்போல்லாம் ஒன்றுமே எனக்கு கோடீஸ்வரி அவ்வளோ ரூபா எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன்ல, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. சரி, வேறு ஒரு ராசிக்காரன் இருக்கான். அவன் இப்போ நான் உழைப்பு போடலைங்க. வெளியே வேலைக்கு போய் உழைப்பு போட்டால் பணம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் அந்த உழைப்பு நான் போடலை. வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுட்டு பிள்ளைங்களை பார்க்குற வேலை தான் சரி, இந்த உழைப்பு தான் நான் போடுறேன். என்கிட்ட பணம் கிடைக்காது. வெளியே வேலைக்கு போகிறான் வேறு ஒரு ராசிக்காரன். அவன் உழைப்பு போடுறான், கஷ்டப்படுறான். அப்போ அவனுக்கு கையில் பணம் கிடைக்கும். அவன் வேலை செய்கிறதுக்கு பணம் கிடைக்கும்ல. அவன் உழைக்கிற உழைப்புக்கு பணம் கண்டிப்பாக கிடைக்கும். அவனுக்கு நெகட்டிவான ஒரு இது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கவங்க இதெல்லாம் அவங்க சும்மா சொல்லுவாங்க, நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு போயிடுவாங்க. ஒருத்தவங்க ரொம்ப உண்மையாக நம்புகிறவங்க அதுவே ஐயோ இந்த மாதிரி ஆயிடுமா அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகாது. நீங்கள் உழைப்பு போடுறீங்க, நீங்கள் உழைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும்ல. அது எப்படி கிடைக்காம போகும்? கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்பு போடுறாங்க, அது யார் தடுத்தாலும் அது நிற்காது. கண்டிப்பாக உங்கள் கையில் அந்த பணத்தை நீங்கள் போட்ட உழைப்புக்கு பணம் கிடச்சிடும். இதுதான் உண்மை. இதை விட்டு நீங்களாம் கூட ஒரு 2-3 பேர் சொல்லலாம், ஐயோ ராசிக்காரங்க சொல்லிவிட்டு அப்படியே நடந்துருவோங்க அப்படின்னு. சரி, அதை நீங்களாம் சொல்கிறத கூட உண்மையை எடுத்துக்கிட்டுங்களேன். நான் இந்த மாதம் நான் சொல்லிட்டேன், நான் மாத கடைசியில் நான் நடக்காது எனக்கு அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாத கடைசியில் பார்த்துருவோம், நான் வசதி ஆகிட்டேன்னா அப்போ ராஜயோகம். அப்போ எனக்கு நடக்கலைன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்பேன், பாருங்கள் எனக்கு நடக்கவே இல்லை, நீங்களாம் சொன்னீங்களே ராஜயோகம் கோடீஸ்வரி ஆயிடுவேன்னு. அப்படிலாம் இல்லை, சும்மா இவங்களாம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இது நல்லா எனக்கு புரியுது. நீங்கள் உழைப்பு போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதுதான் உண்மை. இந்த இதை பார்த்துட்டு ஒருத்தவங்க நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இந்த சனியை நம்மளை பிடிச்சிருமோ, இப்போ 7.5 சனியை பிடிச்சிருமோ கும்பராசிக்கு சொல்லிட்டு இருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் கெட்டவங்களாக இருந்து வேறு ராசி உள்ள இருந்தால் கூட 7.5 சனியை அது கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும். எப்படின்னா தப்பு செஞ்சால் தப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லது செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். எந்த சனின்னு உங்களுக்கு பிடிக்காது. நன்றிங்க. இந்த மாத கடைசியில் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் கோடீஸ்வரி ஆகிட்டேன் நான்.